ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை நோக்கி, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை அதை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த 18வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இது ஆண்டவர் உங்களுக்கு பல முறை சொன்ன வாக்கு தத்தம். பல மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம். நான் நம்புகிறேன், இந்த ஜெபம் முடிய நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டதோ, இனி வராதுன்னு எதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் கர்த்தர் திருப்பி கொள்ள வைக்க போகிறார். நீங்க இழந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பி வரும், உங்களுடைய சமாதானம் திரும்பி வரும், நீங்க இழந்த சரீர பலன் உங்களுக்கு திரும்ப வரும், அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க இழந்தது ஒன்று கூட குறையாமல் சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். இது ஆச்சரியமாக இருக்கும். நீங்க நினைக்கலாம், நான் திருப்பி கொள்ளுவேன். உண்மைதான், நான் நம்புறேன், நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா நான் இழந்தது இவ்வளவுதான் எனக்கு திரும்ப கிடைக்கும், இது திரும்ப கிடைக்காது. நான் இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு ஆனா திரும்பி தருவார். ஆனா நான் இழந்த பலன் எனக்கு திரும்ப கிடைக்குமா? அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு கிடைக்குமா? அந்த நான் இழந்து போன அந்த இடத்துல கிடைக்குமா? அது மாதிரி இல்லையே. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். அப்பாவை போல ஒரு அன்பு செலுத்துகிற, அப்பாவை போல ஒரு நேசம் காமிக்கிற ஒருத்தரை அந்த ஊர்ல அவனால பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும், எத்தனை உயர்வு கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் அந்த அளவிற்கு அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ண முடியாது, அந்த சூழ்நிலையை யாருமே சரி பண்ண முடியாது. அது என்னைக்கு இல்லை, என்ன வேணாலும் சரி பண்ணிடலாம்ப்பா, ஆனா இந்த வடுவை ரெடி பண்ண முடியாதுப்பா, அது என்னைக்குனாலும் உடம்புல இருக்கும், அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யோசேப்பனுடைய வாழ்க்கையில இது ஒரு வடு மாதிரியே இருந்துச்சு. இந்த ஏரியாவை யாருமே சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அந்த வடுவை மறக்கிற அளவிற்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆமே, நீ சகலத்தையும், எதெல்லாம் திரும்பி வராது என்று நினைத்தீர்களோ அந்த காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்துடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் அவருடைய மனசுல பெருமை கொள்றாரு. அப்படின்னா மேலே தான் கட்டின அந்த பில்டிங்க்கு மேலே போய் நின்றுட்டு சுற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துட்டு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு அவருடைய இருதயத்தில் ஒரு சின்ன பெருமை வருது. அந்த பெருமை வந்த உடனே வேதம் சொல்லுது, நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு நீ மிருகங்களைப் போல இருப்பாய்,
பனியிலையும் வெயிலையும் நீ அப்படியே இருப்பேன்னு பைபிள் சொல்லுது. அதே போல அவனுடைய மனசுல இருந்து நினைச்ச உடனே அவன் ஒரு மிருகமா மாறிடுறான். கழுத்துல ஒரு கயிறை கட்டி அவனை கொண்டு போய் வெளியில கட்டிடுறாங்க. நகமெல்லாம் வளர்ந்துருச்சு. இதுவரைக்கும் 2 காலில் நடந்த அந்த மனுஷன் இப்ப 4 கால்களால நடக்கிறான். அவனுடைய முடியெல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்ப ஆனா நிறைய முடி அவனுக்கு வளர்ந்துருச்சு. மிருகங்களை போல முடி வளர்ந்துருச்சு. அவனுடைய நகமெல்லாம் வளர்ந்துச்சு. அவனுடைய முகத்தினுடைய தோற்றம் எல்லாம் மாறிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ராஜா, அதுவும் டாப் மோஸ்ட் பெரிய ராஜா, திடீர்னு இதுவரைக்கும் ராஜாவா இருந்தவர் திடீர்னு இப்படி மிருகமா மாறிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அப்போ எல்லாரும் அவரை வழியில அந்த இடத்துல கட்டும்போது எப்படி இருந்தார்? நேற்றைக்கு ராஜா, போன வாரத்துல ராஜா, போன மாசத்துல இவர் ராஜா, ஆனா இன்னைக்கு பாருங்க இவர் மிருகமா மாறிட்டாரு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் மேலே இருக்கிற அந்த காலம் மாறிடுச்சு. அந்த தண்டனையின் காலம் நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இப்போ மிருகத்திலிருந்து திரும்ப மனுஷனா மாற்றப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் மனிதனாய் மாற்றப்படும் போது அவன் இழந்து போன எல்லாம் அவனுக்கு திரும்ப வந்துருச்சு. ஆமேன். இதுவரையிலும் அவனுடைய மந்திரிமார்கள் எல்லாம் இதுவரையிலுமே அந்த மனுஷனை மிருகமா தான் பார்த்தாங்க. மனுஷன்லேருந்து தள்ளப்பட்டு மிருகமா பார்த்தாங்க. ஆனா அந்த மனுஷங்க இதுவரைக்கும் அந்த மந்திரிமார் மிருகமா பார்த்தவங்க அவர் சரியாயிட்டு வந்ததுக்கு பிறகு அவரை மிருகமா பார்க்கல, அவரை யாராதான் பார்த்தாங்கன்னா ராஜாவாய் பார்த்தார்கள். நான் நம்புறேன் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் பெருமையினால ஒருவேளை நீங்க கீழே விழுந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியா உங்களால கையாள தெரியாம நீங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு இழந்து போயிருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் தான் பாஸ்டர் காரணம், என் பெருமையினால தான் நான் என் பலவீனத்தை இழந்தேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணி தான் நான் இந்த மாதிரி காரியத்தை இழந்தேன், எனக்கு இந்த இழப்புக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நான் தான் காரணம். ஆனா எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நான் நிக்கிறேன். இதே தெருவில் ஆண்டவர் என்னை நல்லா வச்சாரு. இந்த சொந்தத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ரொம்ப நல்லா வச்சாரு, என்னை கனப்படுத்தினாரு, எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் என்னுடைய சொற்ப மதியினம், என்னுடைய சொற்ப பலவீனம் என்னை ஒன்றும் இல்லாமல் இந்த லெவலுக்கு ஆளாக்கிருச்சு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்க்குறாங்க, எல்லாரும் என்ன குறைவா பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் நான் அந்த இடத்தை பிடிப்பேனா? மறுபடியும் அவங்க எல்லாம் என்னை ஏற்றுக்க முடியுமா? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல இருக்கிற அந்த தண்டனையின் காலம் சீக்கிரமாய் மாறி போகும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்திற்கு இறங்குவார். மறுபடியும் நீங்கள் ராஜ சமூகத்திற்கு போவீர்கள். மறுபடியும் உங்கள் தலையின் மேல் அந்த கிரீடம் வைக்கப்படும். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் எந்த ஜனங்கள் உங்களை அப்படி உயர்ந்த இடத்துல பார்த்தாங்களோ மறுபடியும் அதே கனம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நகோமியை குறித்தும் அப்படிதான், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் திரும்பி வருகிறேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என் கணவர் எனக்கு திரும்பி கிடைப்பாரா? என் பிள்ளைங்க எனக்கு திரும்பி கிடைப்பாங்களா? கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, நான் சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, 10 குமாரரை பார்க்கலாம் அந்த ஒரே ஒரு மருமகள் அந்த நகோமிக்கு விசேஷமானவனாய். ஹல்லேலூயா. நகோமி இழந்தது 2 பிள்ளைகள், ஆனா கர்த்தர் 10 பிள்ளைகள் இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு மருமகள் கிடைக்காதுன்ற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையிலே திரும்ப தந்த கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென்.